ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பெரிய மீன் தான் க்ளீன் பண்ணி முழுசாக பொரிக்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மீனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தயிர், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ட்ரை மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ட்ரை மசாலாக்கு கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவை நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீனில் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். 2 சைடுமே நல்ல மசாலாவை பிரட்டி எடுத்துட்டு மீனை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலா மீனில் நல்லா செட் ஆகி வரும். அப்புறமா மீதம் இருக்கிற மசாலாவில் நீட்டமாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். கல் சூடானதும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த மீனை முழுசாக எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம். அடுத்த சைடு மறைச்சி போடும்போது எடுத்து வச்ச உள்ளியையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீன் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை இப்போது கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான மீன் ஃப்ரை ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.